ஹாய் ஹலோ வெல்கம் டு பேட்டரி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஓரியன்டாக தான். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தானே உங்கள் கேள்வி. எஸ், ஸோ எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பர்சனாலிட்டியை எந்த மாதிரிலாம் எவாலுவேட் பண்ணலாம், ஸோ அதோட பாசிட்டிவ் சைன்ஸ் என்ன, நெகட்டிவ் தாட்ஸ் என்ன, ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணி நம்ம லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பெட்டராக மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் சொல்கிற பெட்டர் டிப்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பின் பண்ணி சொல்ல போகிறது 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் டு எவாலுவேட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து 1 by 1 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் யுவர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். எஸ், கண்டிப்பாக வந்து நம்மள எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் அப்படின்றதும் இருக்கும், நெகட்டிவ் அப்படின்றது இருக்கும். ஸோ பாசிட்டிவ் மட்டுமே உள்ளவங்க இங்கே யாருமே இல்லை, அதே மாதிரி நெகட்டிவ் மட்டும் உள்ளவங்க இங்கே யாருமே இல்லை. ஸோ எல்லாமே இருக்கிறது தான் உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து நம்மள்கிட்ட என்னென்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம லைஃப்பை வந்து பெட்டராக மாற்றுறதுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப்பாகவே இது இருக்கும். ஸோ பாசிட்டிவ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம அதை பார்க்குறப்போ கண்டிப்பாக அது பாசிட்டிவ்ன்றதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுனா நம்ம லைஃப் பெட்டராக மாறும், நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை ஈஸியாக நம்மளால் நெக்லெக்ட் பண்ணவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பாசிட்டிவ் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நான் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், எனக்கு வந்து ஒரு சோஷியலிசமான ஒரு பர்சன், ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பர்சன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது அப்படின்றதுலாம் தாராளமாக அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் எழுதலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குணங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே டைமில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷார்ட் டெம்பர், ரொம்ப ஆங்க்ரி பர்சன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நெகட்டிவ் சைடில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அதுவுமே வந்து காமனான திங்ஸ் தான். ஸோ அதையும் நம்ம வந்து நோட் டவுன் பண்ணி பெட்டர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களால வந்து வேறு லெவலில் அவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும். பர்சனாலிட்டி ஓரியன்டாக வேறு லெவல் பர்சனாக மாறுவீங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டீஸ் தட் யூ என்ஜாய். எஸ், ஸோ நமக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுனா இந்த விஷயங்கள் பண்ணால் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது நமக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங். ஸோ ட்ராயிங் பண்ணுறதுல ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவளுக்கு அந்த ட்ரா பண்ணுறது தான் வந்து ஒரு லவ், ஒரு பேஷனு. ஸோ அவங்க அந்த லவ்வோ பேஷனோ உடைய அந்த ஒர்க்கை செய்கிறப்போ அவங்களுக்கு வேறு லெவலில் ஹாப்பினஸ் இருக்கும். இதே ஒரு மியூசிக் பிளேயர்ஸ் இல்லை ஒரு சிங்கர்ஸ் வாட் எவர் இட் இஸ், ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறப்ப கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்தை செய்கிறப்போ சந்தோஷமாக இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுதான் உங்கள் லைஃபை சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு இப்போ உங்களுக்கு தெரியாது, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்க அப்படின்னா assess what you want to improve. எஸ், ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளை எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்ஷன், மிஸ்டர் பர்ஃபெக்ஷன் ஆர் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ஷன் நம்மளை சொல்லிட முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருப்போம். நம்ம ஸ்டில் வி வாண்ட் டு இம்ப்ரூவ் சம்திங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த விஷயம். ஸோ இது நம்மள்கிட்ட இருக்கிறது ஓகேப்பா, இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளோட லைஃப் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற தாட்ஸ் உங்களுக்கே கண்டிப்பாக தோணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 3 வகையான திங்ஸையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடாக உங்கள் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே காய்ஸ், ஸோ இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை பார்க்க வரேன். அன்டில் தட் டாடா பாய் பாய். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்டரி சேனல். ஸோ லைக் கரோ, ஷேர் கரோ, சப்ஸ்கிரைப் கரோ, அதோட சேர்த்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இம்பார்ட்டண்டான வீடியோஸ் உங்கள் லைஃப்பை பெட்டராக மாற்றுறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே காய்ஸ், பாய்.